தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். 12th கெமிஸ்ட்ரி 8th சாப்டர் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். சரி, பார்ட் 2ல இருந்து பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்போனைல் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ. இந்த கார்போனைல் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The carbonyl carbon atom is sp2 hybridized. ஏன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. அதனால இது என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா sp2 hybridized அப்படின்னு சொல்றாங்க. And the forms 3 sigma bonds. மொத்தம் 3 சிக்மா பாண்ட் இருக்கு. எங்க சிக்மா பாண்ட் இருக்கு? I'll write like this. So carbon double bond oxygen, இங்க ஒரு அல்கைல், இங்க ஒரு அல்கைல் இருக்கணும் இல்லையா? ஈவன் இந்த அல்கைல் என்னவா இருக்கலாம்னா ஹைட்ரஜனாவும் இருக்கலாம், அல்கைலாவும் இருக்கலாம், ஆல்டிஹைடோ கீட்டோனோ. ஸோ அதுல இதெல்லாம் அப்படின்னா இது ஒரு சிக்மா பாண்டு, இங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டுல ஒன்னு கண்டிப்பா சிக்மா பாண்டா இருக்கும், இன்னொன்னு தான் என்னவா இருக்கும்? பை பாண்டா இருக்கும். ஸோ இட் ஹேஸ் 3 சிக்மா பாண்ட். ஓகேவா? ஃபைன். The fourth valence electron of carbon remains in its p orbital and form a pi bond with oxygen. ஸோ கார்பனுக்கு டெட்ராவேலன்சி, கார்பனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, கான்ஃபிகரேஷன் 2s2 2p2. அப்ப ஃபர்ஸ்ட் 1s2 விட்டுருங்க, கே ஷெல் விட்டுருங்க, எல் ஷெல்லில் லாஸ்ட் ஷெல்லில் வேலன்ஸ் ஷெல்லில் ஆர் அல்டிமேட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா அதுல 3 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா சிக்மா பாண்டை மேக் பண்ணிடுச்சு. சரியா? ஃபைன். ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கு. ஆனா இதுதான் ஆக்சிஜன் ஆட்டம் கிட்ட இருந்து பை பாண்டை மேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. The fourth valence electron of carbon remains in its p orbital. அது அதனுடைய p orbitalலே தான் இருக்கும். And forms a pi bond with oxygen by overlap with p orbitals of an oxygen. ஸோ கார்பனுடைய p ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் ஆக்சிஜனுடைய p ஆர்பிட்டால இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் ஓவர்லேப் ஆகுது. In addition, the oxygen atom also has 2 non-bonding electrons. இது இல்லாம ஆக்சிஜன் ஆட்டம் கிட்ட என்ன இருக்குன்னா 2 நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8, கான்ஃபிகரேஷன் 2s2 2p4. அப்ப அவுட்டர் மோஸ்ட்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 6ல ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் என்னன்னா 2 தான். அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ் இன் பாண்டிங். ஸோ ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்கும். இது ஒரு பேர் எலக்ட்ரான், இது ஒரு பேர் எலக்ட்ரான். இந்த 2 பேர் எலக்ட்ரான்ஸும் ஆகாதுன்னா பாண்ட்ல இன்வால்வ் ஆகாது. அதனால இதுக்கு பேரு நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸுக்கு தான் காமனான நேம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். லோன்னா தனியா இருக்குது இல்லையா? ஜோடியா தனியா இருக்கு. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Okay, the oxygen atom has 2 non-bonding electron pairs. Thus, the carbonyl carbon and 3 atoms attached to it lie in the same plane. என்ன சொல்றாங்க? அந்த கார்பனைல் கார்பன்ல கார்பனும் அது கூட அட்டாச் இருக்கிற 3 சிக்மா பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாண்ட்ஸ் இது எல்லாமே என்ன இருக்குன்னா சேம் பிளேன், ஒரே பிளேன்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். அண்ட் the pi electron cloud is above and below the plane. அந்த பை எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பிளேனுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கு. எக்ஸாம்பிள் இதோ பாருங்க, இந்த எல்லோ கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேல் எல்லோல இந்த பாக்ஸ் தான் ஒரு பிளேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல நீங்க போக்குற மொபைல் தான் ஒரு பிளேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, மொபைலுக்கு மேலேயும் மொபைலுக்கு கீழேயும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு பனானா பாண்ட், ஒரு பை ஆர்பிட்டால் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்டு தான் பை பாண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ அதை தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க, பை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் இங்கேயும். இதுல இப்போ நீங்க பார்க்கும் போதே டயக்ராம்ல அழகா தெரியுது. இந்த இடத்துல டென்சிட்டி அதிகமா இருக்கு, இங்க டென்சிட்டி கம்மியா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏன் இங்க டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதுக்கு பக்கத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. கார்பன் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் ஆக்சிஜன், அதனால அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இதுல எல்லாமே ஹைபிரிடைசேஷன் என்னதுன்னா sp2ன்னு சொன்னோம். கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த sp2 ஹைபிரிடைசேஷனுடைய ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்ற ஜாமெண்ட்ரிக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி இருக்கு. எல்லா இடத்துலையுமே 120 டிகிரி தான் இருக்கு. பட் இது ரெகுலரா கீட்டோன்ல ஆல்டிஹைட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். 120 டிகிரிக்கு கொஞ்சம் இங்க மட்டும் கம்மியா இருக்கும், இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்? ஏன்னா டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன் அப்படின்னு படிப்போம். இதை பத்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, the bond angles are approximately 120 degree as expected of a trigonal coplanar. So trigonal coplanar ஒன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால இதனுடைய bond angle எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 120 டிகிரி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஃபைன். Orbital diagram for the formation of carbonyl compounds. The carbon oxygen double bond is polarized. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற டபுள் பாண்ட் என்ன ஆகுது? போலரைஸ் ஆகுது, பிளஸ் மைனஸா பிரியுதுன்னு சொல்றாங்க. டியூ டு ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ரிலேட்டிவ் டு கார்பன். கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், இது பார்ஷியலி நெகட்டிவ் ஆகும், இது பார்ஷியலி பாசிட்டிவ் ஆகும். அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், கார்பன் பிளஸ் ஆகும். அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் போலாரிட்டி. Fine. Hence, the carbonyl carbon is an electrophile. இந்த கார்போனைல் CO இருக்கக்கூடிய கார்பன் என்னவா இருக்குன்னா எலக்ட்ரோஃபைல், பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ்ஸா இருந்துச்சுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரான் சீக்கிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோஃபைல். மைனஸா இருந்துச்சுனாலே NU அப்படின்னு வச்சுக்கலாம். NU மைனஸா இருந்துச்சுனாலே அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். நியூக்ளியஸை சீக் பண்ணக்கூடிய குரூப். ஸோ அதாவது நியூக்ளியஸை லவ் பண்ணுது அப்படின்னா இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜை லவ் பண்ணக்கூடியது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். நியூக்ளியோஃபைல்னு சொல்றோம். எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். ஏன்னா இது எலக்ட்ரானை லவ் பண்ணுது. எலக்ட்ரானுடைய சார்ஜ் நெகட்டிவ், எலக்ட்ரானை லவ் பண்றது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். ஏன் லவ்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல ஃபைல்ன்ற வேர்டை கொடுத்துருக்காங்க. ஃபைல்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா லவ் தான். அதனால நான் அதை சொல்றேன். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். The carbonyl carbon is an electrophile அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீவிஸ் ஆசிட் அது பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் கார்பனைல் ஆக்சிஜன், கார்பனைல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த O என்னவா இருக்கு? மைனஸா இருக்கு. ஏன்? நியூக்ளியோஃபைல், லீவிஸ் பேஸா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரோஃபைலா இருந்துச்சுன்னா லீவிஸ் ஆசிட்னு சொல்லணும். நியூக்ளியோஃபைலா இருந்துச்சுன்னா லீவிஸ் பேஸ். ஓகே. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் சப்ஸ்டான்ஷியல் டைபோல் மொமெண்ட். கார்பனைல் கார்பனுக்கும் கண்டிப்பா என்ன இருக்குன்னா ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இது போலார் நேச்சர் அண்ட் ஆர் போலார் தேன் ஈத்தர். அதே மாதிரி இது ஈத்தர்ஸ் விட கொஞ்சம் ஹை போலாரிட்டின்னு சொல்றாங்க. ஃபைன். ஏன்னா ஈத்தர்ல என்ன இருக்கும்? சி பாண்ட் O பாண்ட் C அப்படின்னு இருக்கும். ஒரு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா, இங்க சிங்கிள் பாண்ட்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய பொலாரிட்டியை விட டபுள் பாண்ட் இருக்கும்போது பொலாரிட்டி இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பை பாண்ட் ஈஸிலி பிரேக்கபிள். ஸோ பை பாண்ட் ஆக்சிஜன் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போய் ஆக்சிஜனை மைனஸ் ஆகும், கார்பனை பிளஸ் ஆகும், இன்னும் அதிகமாக மாற்றும். ஓகே. The high polarity of the carbonyl group is explained on the basis of resonance involving a neutral A and a dipolar B structure. So A-க்கும் B-க்கும் என்ன ஸ்ட்ரக்சர்? இங்க பாருங்க, டபுள் ஹெட்டட் ஏரோ தான் போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஹெட் இருக்கு இல்லையா? டபுள் ஹெட்டட் ஏரோ. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏன்றது பியா மாறும், பின்றது ஏவா மாறும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்பெல்லாம் ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கோ அப்போ அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம், ஹைலி போலார் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். இதுக்கு காரணம் அதனுடைய ரெசனன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் preparation of aldehyde and ketone. So aldehydeயோ ketoneயோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு கொடுத்திருக்காங்க. Some important methods for the preparation of aldehydes and ketones are as follows. So aldehydeயும் ketoneயும் சில மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. preparation of aldehyde and ketone. So ரெண்டுத்தையுமே ஒரே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும்ன்றதுக்கு தான் இதை எழுதிருக்காங்க. First one by oxidation of alcohol. ஏதாவது ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு ஆல்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்கும். Aldehydes and ketones are generally prepared by oxidation of primary and secondary alcohol respectively. Unit 7 class 12. ஸோ ஏற்கனவே நம்ம யூனிட் 7ல என்ன பார்த்துட்டோம்? ஆல்கஹால் சாப்டர்ல ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்ல ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிஹைட் கீட்டோன் கிடைக்கும்னு பார்த்துட்டோம். ஸோ அதை வேணும்னா நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க. CH3 CH2OH எத்தனால். இதை எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்றேன். இந்த OH இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் போயிட்டு எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? 2 ஹைட்ரஜன் போகுது, ஆக்சிடேஷன் ஆகுது, ஆல்டிஹைட் கிடைக்குது. அப்ப ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் ரொம்ப ஈஸி. ஆல்கஹால் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும், 2 ஹைட்ரஜன் போயிடும். ஓகேவா? சரி, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஹைட்ரஜனும் இதுக்கு பக்கத்துல இந்த ஃபங்க்ஷனுக்கு பட்டாச்சு இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். இந்த ஆல்பா கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜனும் போகுது. CH3 அப்படியே தான் இருக்கு. CH2 என்னவா மாறிடுச்சுன்னா CH மாறிடுச்சு. இங்க இருந்து OHல H போயிடுச்சு, அப்போ O மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனாலதான் CHO ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இது பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. செகண்டரி ஆல்கஹால் CH3CH பாண்ட் CH2CH3 செகண்ட் கார்பன்ல OH.
ஸோ 2 பியூட்டனால் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? 2 பியூட்டனால். 1 2 3 4 4 கார்பனால பியூட்டேன், அதுல ஆல்கஹால் இருக்கு, பியூட்டனால் 2 பியூட்டனால் ஆர் பியூட்டேன் 2 ஆல்னு சொல்லுவோம். இந்த பியூட்டேன் 2 ஆல் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்றேன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இது அட்டாச் ஆயிருக்கிற இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் கேஸா போயிடுச்சுன்னா I'll get like that CH3 C double bond O CH2 CH3 ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் போகுது. இந்த மாதிரி ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்லணும். இதை மோஸ்ட்லி கேட்டலிஸ்ட் இன் பிரசன்ஸ்ல தான் பண்ணுவோம். அப்ப அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் சொல்லணும். ஏன்னா கேட்டலிஸ்ட் இன் பிரசன்ஸ்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். புரியுதா? ஓகே. பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 1 2 3 4 4 கார்பன் இருந்தா பியூட்டு, கீட்டோன் இருக்கு. அப்ப பியூட்டேன் 2 1 ஆர் 2 பியூட்டனோன் அப்படின்னு ஒரு கீட்டோன் கிடைக்குது. இல்ல நீங்க இப்படியும் சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியது என்னது? எத்திலு. இங்க என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. அப்போ இத எத்தில் மெத்தில் கீட்டோன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. சோ எத்தில் மெத்தில் கீட்டோன் அப்படினாலும் பியூட்டேன் 2 1னாலும் ஒண்ணுதான். ஃபைன். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணா கீட்டோன். பக்கா. செகண்ட் ஒன் பை டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை டீஹைட்ரஜனேஷன் தான் பண்றோம். அப்ப ஆக்சிடேஷனுக்கும் டீஹைட்ரஜனேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா ஆக்சிடேஷனுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்னு நான் சொன்னேன். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா டீஹைட்ரஜனேஷன் சொன்னேன். இன்கேஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டே ஆட் பண்றோம். ஒரு கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடோ, புரோமின் வாட்டரோ, KMnO4, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், இந்த மாதிரிலாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணா அந்த ஆக்சிஜன் வந்து இந்த 2 ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு என்னவா போகும் அப்படின்னா வாட்டரா போகும். என்னவா போகும்? வாட்டரா. சோ ஆக்சிடேஷன் பண்ணும்போது வாட்டர் தான் எனக்கு வெளியில போகும். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். அந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா வெளியில போகுது. டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன்லாம் இருக்காது. சோ ஹைட்ரஜன் கேஸா ரிமூவ் ஆகுது. இதே ப்ராசஸ்ல நான் டீஹைட்ரஜனேஷன் தான் உங்களுக்கு சொன்னேன். ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் வெளியில போச்சுன்னா அதுக்கு பேரு டீஹைட்ரஜனேஷன். ஆக்சிடேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரா வெளியில போச்சுன்னா அது டீஹைட்ரேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை நீங்க என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். டீஹைட்ரேஷனா லாஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ஒன் டீஹைட்ரஜனேஷன் சொல்லியிருக்காங்க. டீஹைட்ரஜனேஷனா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே. திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் volatile alcohols. எந்த ஆல்கஹால்லாம் ஆவியாகுமோ அந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இதுதான் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய முறைன்னு சொல்றாங்க. In this method, alcohol vapors are passed over heavy metal catalyst like silver or copper. Silver tube அல்லது copper tube எடுத்துக்கிட்டு அந்த copper tube நல்லா 573 கெல்வினுக்கு மேல ஹீட் பண்ணி ரெட் ஹாட்டா மாத்தி ரெட் கலர்ல மாத்தி அந்த டியூபுக்குள்ளார ஆல்கஹால் வேப்பர்ஸை பாஸ் பண்றோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அங்க ஹைட்ரஜனேஷன் நடக்கும். ஹைட்ரஜன் கேஸ் வெளியில போகும். அப்படி போயிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிரைமரி ஆல்கஹால் பிரைமரி செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிவ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. பிரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஆல்டிஹைடை கொடுக்குது. செகண்டரி ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னு கேட்டா கீட்டோனை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பை ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் என்னது? ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹைட்ரோகார்பன். ஓகே. CXHYன்னு இருக்கு. இந்த ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பை ஓசோனோலிசிஸ் ஆஃப் அல்கீன். அல்கீன்னா உங்களுக்கு தெரியும் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இல்லையா? சரி. சோ பாருங்க ஒரு CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு ஒன்று இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு ஓசோனோல் பண்றேன். ஓசோனோலிசிஸ்னா என்ன அர்த்தம்னா O3 ஓசோனை ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ஓசோனோலிசிஸ். ஓகேவா? ஓசோனோ இட்ஸ் மை மிஸ்டேக். ஓசோனோலிசிஸ். ஓகே. NY கிடையாது, LY. ஓசோனோலிசிஸ். ஓசோன்லிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓசோனோலிசிஸ். இப்போ இந்த ப்ராசஸ்ல எனக்கு என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் மெக்கானிசம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு சிம்பிளா ஓசோனோலிசிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துடணும். இங்க CH2, இங்க ஒரு CH2. இப்போ இந்த ஓசோன்ல இருக்கிற 3 ஆக்சிஜன் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு ஆக்சிஜன் பிரிட்ஜ்டு ஆக்சிஜனா வருது 2 கார்பனுக்கும்.
தென் 2 ஆக்சிஜன் ஒரு பிரிட்ஜா வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்றோம் அல்லது ஜிங்க் எடுத்து மெட்டல் கூட ட்ரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இருக்கிற ஆக்ஸிஜன இன்கேஸ் நான் ஜிங்க் சேர்த்தா ஜிங்க் ஆக்சைடா போயிடும். ஹைட்ரஜன் சேர்த்தனா ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் எடுத்து வாட்டரா போகும்னு வச்சுக்கோங்க. நேசன்ட் ஆக்ஸிஜன் ஒரே ஒரு ஆக்ஸிஜன் மட்டும் தனியா இருக்கு. இதுக்கு பேர் என்னதுன்னா, நேசன்ட் ஆதரவற்ற அப்படின்னு அர்த்தம். நேசன்ட் ஆக்ஸிஜன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நேசன்ட் ஆக்ஸிஜன் போயிடுச்சுன்னா, இங்க என்ன இருக்கும்? H2 CH2O அப்படின்னு ஒண்ணு இருக்கும். H, C, H, CH2, O. இது என்னது? ஒரு கார்பன் இருந்து ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா, மெத்தனல் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய காமன் நேம் தான் என்னது அப்படின்னா, ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபார்மால்டிஹைடு. ஓகே. இதே ப்ராசஸ்ல இந்த இடத்துல ஈத்தீனை எடுத்துக்காம CHன்னு எடுத்துக்கிட்டு ஒரு அல்கைல் காம்பவுண்ட் அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் CH3 CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பீன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சிடேஷன் அதாவது ஓசோனலிசிஸ் பண்ணா இங்க ஒரு ஆக்சிஜன் வந்து சேரும், இங்க ஒரு ஆக்சிஜன் சேரும், நேசன்டா ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப இது என்ன கிடைக்கும்? CH3 CHO அசிட்டால்டிஹைடு ஆர் எத்தனல் கிடைக்கும் இல்லையா? CH3 CHO 2 கார்பன் இருக்கு, ஈத்தேன் ஆல்டிஹைடு இருக்கு, அப்ப எத்தனல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க CH2 இருக்கு, இந்த CH2O கூட சேர்ந்தா HCHO மெத்தனல் கிடைக்கும், அகைன் ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். அப்ப புரோப்பீனை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது எத்தனல் அசிட்டால்டிஹைடும், எத்தனலுடைய காமன் நேம் தான் அசிட்டால்டிஹைடு. ஓகேவா? அசிட்டால்டிஹைடும் மெத்தனல் ஆர் ஃபார்மால்டிஹைடும் கிடைக்குது. ஓகே. இன்கேஸ் இப்போ புரோப்பீன் எடுத்துக்கல, நான் பியூட்டின் எடுத்துக்கிறேன். பாருங்க CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் தான் பியூட், டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப ஈன் பியூட்டீன் 2 பியூட்டின்னு சொல்லுமா? இதை ஓசோனலைசிஸ் பண்ணா இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் சேரும். அப்ப 2 தடவையும் எனக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டால்டிஹைடே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆல்டிஹைட்ஸ் எனக்கு கிடைக்கணும்னா நான் அல்கீன்ஸை எடுத்துக்கணும். அல்கீன்ஸ் அதுல மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கார்பன்ல கார்பினைல் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்ல ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பக்கம் தான் அல்கைல் குரூப் இருக்கணும். அந்த மாதிரி மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனா இருந்துச்சுன்னா அது ஓசோனிலஸ் ஆகும்போது என்ன பண்ணும்? ஆல்டிஹைட கொடுக்கும். சரி, இப்போ இன்கேஸ் இதே இடத்துல பாருங்க CH3 C டபுள் பாண்ட் C இங்கேயும் ஒரு CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு, இங்கேயும் CH3 இருக்கு. இந்த மாதிரி ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை ஆக்சிடேஷன் பண்ணும்போது அதாவது ஓசோன்லைசிஸ் பண்ணும்போது CH3COCH3 இது ஒரு கீட்டோனையும், CH3COCH3 இது ஒரு கீட்டோனையும் டைமெதில் கீட்டோன் ஒரு அசிட்டோனை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கார்பினைல் கார்பன் 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 டபுள் பாண்ட்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா, ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, அப்போ எனக்கு அது ஆல்டிஹைடை கொடுக்கும். ரெண்டுமே சப்ஸ்டிடியூஷனா இருந்துச்சுன்னா எனக்கு கீட்டோன் கிடைக்கும். அப்ப ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுத்துமே என்னால அல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்ன ப்ராசஸ்ல? ஓசோனலிசிஸ், ஓசோனை ஆட் பண்ணி. புரிஞ்சுச்சா? ஓகே. இததான் வேர்டிங்ல எழுதிருக்காங்க. பாருங்க, பை ஓசோனலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் as we know ozonolysis of alkenes followed by reaction with zinc dust. எதுக்காக zinc dust ஆட் பண்றாங்க? வெரி குட். O3ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ரெண்டு பக்கமும் அல்கீன்ல வந்து சேருது. ஆனா நேசன்ட் ஆக்சிஜன் ஒண்ணு கிடைச்சிச்சு இல்லையா? தனியா ஒரு ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை இந்த ஜிங்க் எடுத்துக்கிட்டு என்னவாகுதுன்னா ஜிங்க் ஆக்சைடா மாறுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. சோ அடுத்தது என்ன சொல்றான்னு பாருங்க. கீட்டோன் ஆர் எ மிக்சர் ஆஃப் போத் டிபெண்டிங் ஆன் த சப்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த அல்கீன். அல்கீன்ல என்ன மாதிரி சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதை பொறுத்து ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஆர் எ மிக்சர் ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே கூட கிடைக்கலாம் ஒரே காம்பவுண்ட்ல. ஓகேவா? இதெல்லாம் யூனிட் 9ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். பை ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். சி ட்ரிபிள் பாண்ட் சி இதுக்கு பேர் தான் என்னது? அல்கைன்ஸ். இந்த அல்கைன்ஸ் எடுத்துட்டு ஹைட்ரேஷன் பண்றேன். ஹைட்ரேஷன் அர்த்தம் அடிஷன் ஆஃப் வாட்டர் இல்லையா? சோ இப்படி பாண்டை பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த CH கூட 2 H சேர்ந்துச்சுன்னா CH3 மாறிடும். CH கூட H2 சேர்ந்தா CH3 பாண்டு. இந்த CH கூட O சேர்ந்துச்சுன்னா CHO CH3 CHO இதுதானது அசிட்டால்டிஹைடு எத்தனால். அப்ப ஒரு அல்கைனை எடுத்துக்கிட்டு நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணா ஹைட்ரேஷன் பண்ணா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. புரியுதா? இதுவே இந்த ஹைட்ரஜன் இல்லாம இந்த இடத்துல வேற ஏதாவது அல்கைல் சப்ஸ்டிட்யூட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ எனக்கு கீட்டோன் கிடைக்கும். கரெக்டா? ஃபைன். So addition of water to ethane in the presence of sulfuric acid or mercuric sulfate gives acetaldehyde. எனக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஈத்தைன் எடுத்துக்கிட்டு ஈத்தைன்னா அசிட்டிலின் CH ட்ரிபிள் பாண்ட்
சிஹெச் 2 கார்பன்களை ஈத்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ஐன்னு ஈத்தைன்னு சொல்றோம். ஆர் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லலாம். அசிட்டிலீன் இஸ் த காமன் நேம். ஓகே, ஆல் அதர் ஆல்கைன்ஸ் கிவ்ஸ் கீட்டோன்ஸ். என்ன சொல்றாங்க, ஈத்தைன் மட்டும்தான், அசிட்டிலீன் மட்டும்தான் எனக்கு ஆல்டிஹைட கொடுக்கும். ஓகேவா, மத்த எந்த அல்கைன்ஸ் எடுத்துட்டாலும், அதாவது CH3C ட்ரிபிள் பாண்ட் CH, இப்போ இப்படி எடுத்துக்கிட்டா இங்கதான் 2 ஹைட்ரஜன் சேரும், இந்த இடத்துல தான் ஆக்சிஜன் சேரும். அப்ப எனக்கு CH3CO CH3 கீட்டோன் தான் கிடைக்கும். ஏன் சார் இந்த CH கூட O சேர்ந்து ஆல்டிஹைடா மாறிட்டு இங்க CH2 வந்திருக்காதுனா? வராது. மார்க்கோனிக் ஆஃப் ரூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுபடிதான் நடக்கும். அப்ப இங்க எப்படி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஆக்சிஜன் டைரக்டா போய் அட்டாச் ஆகுமானா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஹைட்ராக்சில் OH போய் அட்டாக் ஆகும், அதுக்கப்புறம் டாட்டோமெரிஸ் ஆகும். சோ டாட்டோமெரிஸ்ல உங்களுக்கு தெரியும் கீட்டோன் அப்படின்றது அதனுடைய டாட்டோமெரிஸ் என்னன்னா ஈனால் ஃபார்ம். CH3 C இது கூட OH டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் போய் இது கூட சேரும். ஓகேவா, இந்த பாண்ட் இங்க வரும், இந்த பாண்ட் இங்க போகும். இப்படிதான் டாட்டோமெரைஸ் ஆகி எனக்கு கீட்டோன் கிடைக்கும். இந்த மாதிரி கீட்டோன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப கீட்டோ ஈனால் ஃபார்ம் டாட்டோமெரிசம் நடக்குது எதுல, அல்கைன் ஹைட்ரேஷன்ல. ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ல என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு கேட்டா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்கும். எப்போ, மத்த எல்லா அல்கைன்ஸ்லயும், சப்ஸ்டிடியூட்டட் அல்கைன்ஸ்ல. ஆனா ஈத்தைன் அசிட்டிலின் இருக்கு இல்லையா, அசிட்டிலின்ல மட்டும் எந்த டாட்டோமெரிசமும் நடக்காது. ஜஸ்ட் வி ஆர் கெட்டிங் அ டாட்டோமெரிசம் நடக்கும், பட் வி ஆர் கெட்டிங் அ ஆல்டிஹைட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அசிட்டிலின்ல மட்டும் ஆல்டிஹைட் கிடைக்கும், மத்த எல்லா அல்கைன்ஸ்லயும் கீட்டோன் கிடைக்கும். பக்காவா, ஃபைன். அடுத்தது பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். இவ்வளவு நேரம் நம்ம என்ன சார் பார்த்தோம், நம்ம பார்த்தது பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். அதாவது ஒரே மெத்தட்லயே நம்மளால ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுத்துமே ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட், ஆல்டிஹைடை மட்டும் தான் இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு அர்த்தம். ஃப்ரம் அசைல் குளோரைடு, COCl அப்படின்னு இருக்கக்கூடியது அசைல் குளோரைடு, ஆசிட் குளோரைடு. அசைல் குளோரைடு, ஆசிட் குளோரைடு இஸ் ஹைட்ரஜனேட்டட் ஓவர் கேட்டலிஸ்ட் palladium on barium sulfate. So இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பாருங்க, இட்ஸ் a நேமிங் ரியாக்ஷன், ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரோசன்மண்ட் MUND, ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ இந்த ரோசன்மண்ட் ரிடக்ஷன் உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா அசைல் ஹாலைட் ட்ரீட்டட் வித் palladium in presence of barium sulfate. palladium in presence of barium sulfate. இதுல இந்த பேரியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, இட்ஸ் a poisonous catalyst அப்படின்னு சொல்லுவாங்க. palladium ஒரு கேட்டலிஸ்ட், ஆனா பேரியம் சல்ஃபேட் என்ன பண்ணும்னா கேட்டலிஸ்ட தடுக்கும், இன்ஹிபிட் பண்ணும். கேட்டலிஸ்ட் அதனுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறது தான் பேரியம் சல்ஃபேட் வேலை. கேட்டலிஸ்டே ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எதுக்கு சார் பாய்சனஸ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும்? இட் ஃபர்தர் ரெடியூசஸ், பல்லடியம் என்ன பண்ணுனா ரெடியூசிங் ஏஜென்ட், ஆல்டிஹைடா மாத்தாம ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலாவே மாத்திடும். பென்சைல் ஆல்கஹால்னு ஒண்ணு எனக்கு கிடைக்கும், C6H5CH2OH. அப்படி கிடைக்காம ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகுறதுனால தான் நான் பேரியம் சல்ஃபேட்டை ஆட் பண்றேன், பாய்சனஸ் கேட்டலிஸ்ட். ஓகேவா, சரி பாருங்க, அசைல் குளோரைடு இஸ் ஹைட்ரஜனேட்டட் ஓவர் கேட்டலிஸ்ட் palladium on barium sulfate. This reaction is ரோசன்மண்ட் ரிடக்ஷன் சொல்றாங்க. அப்ப ரோசன்மண்ட் ரிடக்ஷன் கேட்ட உடனே உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். சரியா, ஓகே. இதுல பேரியம் சல்ஃபேட் என்னவா இருக்குன்னு கேட்டா பாய்சனஸ் கேட்டலிஸ்டா இருக்குன்னு சொல்லணும். அது இல்லனா என்ன ஆகும்னு கேட்டா பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். I will write like that, C6H5CH2OH, பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். எப்போ, palladium மட்டும் ஆட் பண்ணிருக்கேன், பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணலாம். பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணதுனால எனக்கு ஆல்டிஹைடோட ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, செகண்ட் ஒன் ஃப்ரம் நைட்ரைல். இப்போ இந்த மெத்தட்ல கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ரிடக்ஷன் பண்ணதால அசைல் ஹாலைடை ரிடக்ஷன் பண்றோம். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த H இந்த Cl எடுத்துட்டு HCl போகுது, இங்க ஒரு ஹைட்ரஜன் CO கூட சேர்ந்தா ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகே, இதே மெத்தட்ல என்னால கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ். நைட்ரைல்னா சைனைடு, சைனைடுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, சயனைடு அப்படின்னு சொன்னாலும், நைட்ரைல் NITRILE நைட்ரைல்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எஸ்டர்னா உங்களுக்கு தெரியும் COO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல இருந்து நம்ம எப்படி ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்க போறோம். நைட்ரைல்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு கரஸ்பாண்டிங் இமீன் வித் ஸ்டானஸ் குளோரைடு. ஸ்டானஸ் குளோரைடுனா SnCl2. ஸ்டானஸ் குளோரைடு என்னவா மாறும்னா ஆக்சுவலா ஸ்டானிக் குளோரைடா மாறும், SnCl4 மாறும். அதுதான் ரிடக்ஷனுக்கு காரணம், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, நைட்ரைல் சைனைடா இருக்கிறது இமீனா மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இமீன்னா என்னன்னு பாருங்க, இதுல எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். ஸோ ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் N. இப்போ இதை ரிடக்ஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர் CH
டபுள் பாண்டு NHன்னு ஒன்று கிடைக்குது. இதுக்கு பேர் தான் இமீன்னு சொல்றாங்க. IMINE இமீன் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் ரிடக்ஷன் பண்ணா என்ன சார் கிடைக்கும்னா ஆப்வியஸ்லி இங்க பாருங்க 6 CH2NH2ன்னு கிடைக்கும். NH கூட H சேர்ந்தா NH2, CH கூட H சேர்ந்தா CH2. இதுக்கு பேரு அமீன். ஓகேவா? ஒரு கார்பன் கூட NH2 இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? அமீன்னு சொல்லணும். இந்த அமீனுக்கு முந்தைய ஸ்டேஜுக்கு பேர் என்னதுன்னு கேட்டா இமீன்னு சொல்லணும். IMINE இமீன் IMINE. ஓகேவா? ஸோ சைனைட் நைட்ரைல் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா எனக்கு இமீன் கிடைக்குது. அதுதான் ஸ்டானக்ஸ் குளோரைடு இன்ஃபெக்ஷன்ஸ்ல பண்றாங்க. ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன். ஸோ இதுவும் ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். இது என்னது? நேமிங் ரியாக்ஷன். ஸோ முக்கியம் பாருங்க. Nitriles are reduced to corresponding imine with stannous chloride in the presence of hydrochloric acid, which on hydrolysis gives corresponding aldehyde. இப்போ எனக்கு இந்த மாதிரி இமீன் தானே கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த இமீன் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. ஹைட்ராலிசிஸ்னா அர்த்தம் வாட்டரா. ஸோ பாருங்க இங்க O வந்து சேருது, இங்க 2 ஹைட்ரஜன் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. NH கூட H2 சேர்ந்தா NH3 அமோனியா கிடைக்கும். RCH கூட O சேர்ந்தா RCHO ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இமீன் காம்பவுண்ட ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் சைனைடை எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்றேன். ஸ்டானஸ் குளோரைடு சைனைடை எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? இமீன் கிடைக்குது. இமீனை எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வாட்டர் கூட சேர்க்கும் போது எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. பிளஸ் பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு கேட்டா அமோனியா. இவங்க அங்க எழுதல, ஆனா நீங்க வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இங்க பிளஸ் NH3 அப்படின்னு ஏரோ மார்க் பண்ணலாம். ஓகேவா? அமோனியா கிடைக்குது. ஃபைன். This reaction is called இந்த மாதிரி சைனைடை எடுத்துக்கிட்டு ஸ்டானஸ் குளோரைடு இன்ஃபெக்ஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட்டட் HCl கூட சேர்த்து இமீனா கன்வெர்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணி இமீனா கன்வெர்ட் பண்ணி ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்றதுனால எனக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிச்சுனா இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆர் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஓகே. Alternatively, nitriles are selectively reduced by diisobutyl aluminum hydride. diisobutyl aluminum hydride டைபால் H அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நைட்ரைல்ஸை நம்மளால செலக்டிவா ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இமீன்ஸ் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் டு ஆல்டிஹைட். இதுலயும் நம்ம என்ன பண்றோம்? இமீன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் செலக்டிவா ரிடக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் டைபால் H வச்சு ரெடியூஸ் பண்றேன். நைட்ரைல் சைனைடு காம்பவுண்ட் ரெடியூஸ் ஆகி இமீனா மாறுது. இப்பதான் பார்த்தோம் CH டபுள் பாண்ட் NH. அந்த இமீன் ஹைட்ராலிசிஸ் பண்ணதுனால ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் ஆல்டிஹைடா மாறுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க எழுதியிருக்காங்க அலுமினியம் ஐசோபியூட்டைல் ஹைட்ரைட் இல்லையா? அலுமினியம் ஐசோபியூட்டைல் ஹைட்ரைட் இல்லைனா ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட்னு சொல்லுங்க. ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். ஓகே. ஸோ இது டை ஐசோபியூட்டைல்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க 2 இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல 2 இருக்கு. அப்ப டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். இதை தான் ஷார்ட்டா என்ன எழுதியிருக்காங்கன்னா டைபால் அப்படின்னு எழுதியிருக்காங்க. டி ஃபார் டை ஐசோபியூட்டைல் ஐசோ இது பியூட்டைல் டை ஐசோபியூட்டைல். ஏ ஃபார் அலுமினியம் AL தென் லாஸ்டா ஹெச்ன்றது ஹைட்ரைடு டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். புரிஞ்சுச்சா? இட்ஸ் அ செலக்டிவ் கேட்டலிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். செலக்டிவ் கேட்டலிஸ்ட். ஏன் செலக்டிவ் கேட்டலிஸ்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ சைனைட் காம்பவுண்ட் இருக்கு, அது ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இமீன் ஆகும், ஹைட்ராலிசிஸ் பண்ணதுனால ஆல்டிஹைடா மாறும். ஓகே. அடுத்தது என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க? சேம் CH3 CH டபுள் பாண்ட் CH CN இல்லையா? CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CN அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சைனைட்ல இருக்கிற நைட்ரைல் டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் டைபால் அப்படின்ற செலக்டிவ் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற சைனைடு என்ன ஆச்சுன்னு கேட்டா ரிடக்ஷன் ஆச்சு. சைனைட் ரிடக்ஷன் ஆகி ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆல்டிஹைடா மாறிடுச்சு. ஓகே. இதுல என்ன சார் செலக்டிவ் இருக்கு? நல்லா பாருங்க. இங்க கொடுத்திருக்கிற காம்பவுண்ட் 1 2 3 4 5 5 கார்பன்ல தேர்ட் கார்பன்ல என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்துச்சுனாலே அல்கீனை நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? CH டபுள் பாண்ட் CHன்னு இருக்குது. CH2 CH2ன்னு மாறிடும்ல. அப்ப டபுள் பாண்ட்ல இருக்கிறது ஒன்னு சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், இன்னொன்னு பை பாண்ட் வீக்கா இருக்கும். அந்த பை பாண்ட் பிரேக் ஆகி கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும்? இது அல்கேனா மாறி இருக்கணும். ஒரு அல்கீனை ரிடக்ஷன் பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கீனு இதை ரிடக்ஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா அல்கேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்கீனை ரிடக்ஷன் பண்ணா கார்பன் டபுள் பாண்ட் கார்பனை ரிடக்ஷன் பண்ணா கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனா மாறும். இதுதான்
எப்பயுமே வழக்கம். ஓகேவா? ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்டே, ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டே நான் எடுத்துக்கிட்டாலும் கூட, அதுல இருக்கக்கூடிய சயனைட மட்டும் தான் இந்த டை டைபால் H அப்படின்றது ரிடக்ஷன் பண்ணிருக்கு. ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ்ல எனக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகல? அஃபெக்ட்டே ஆகல. சோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் அஃபெக்ட் பண்ணாம, சயனைட மட்டும் அஃபெக்ட் பண்றதுனால, இத செலக்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். செலக்டிவா ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன மட்டும் அது கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டில இன்வால்வ் பண்ணுது. இன்னொரு போர்ஷன் வாய்ப்பு இருந்தாலும் அதை எதுவுமே பண்ணல. அஃபெக்ட் பண்ணவே இல்ல. புரியுதா? சோ செலக்டிவ் கேட்டலிஸ்ட்க்கு உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஓகே, பக்கா. சிமிலர்லி எஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ ரெடியூஸ்டு டு ஆல்டிஹைட் பை டைபால் H. சோ எஸ்டர கூட என்னால என்ன பண்ண முடியும்னா டைபால் H வச்சு ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டர் இருக்கு. இந்த எஸ்டர் என்ன பண்ணாங்க? ரெடியூஸ் பண்ணதா CH3 CH2 9 டைம்ஸ் CO. தென் O C2H5. இப்ப இதுதான் என்னது? COO அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ்டர்னு சொல்லுவோம். இந்த எஸ்டர் டைபால் H வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. எனக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. இன் கேஸ் இந்த CH3 CH2 9 டைம்ஸ்னு இருக்கு இல்லையா? CH2 CH2 CH2ன்னு 9 தடவை எழுதணும். அதுல எங்கேயாவது CH டபுள் பாண்ட் CHன்னு இருந்தாலும் கூட, அதாவது இன் கேஸ் இங்க டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தாலும் கண்டிப்பா அது என்ன ஆகாது? ரிடக்ஷன் ஆகாது. ஏன் ரெடியூஸ் ஆகாது? ஏன்னா நம்ம செலக்டிவ் கேட்டலிஸ்ட யூஸ் பண்றோம். டைபால் H, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்றோம். It's a selective catalyst which catalyzes or which reduces only cyanide and ester. சயனைடையும் எஸ்டரையும் மட்டும்தான் அது ரெடியூஸ் பண்ணும். டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ அந்த காம்பவுண்ட்ல இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ணாது. அன்அஃபெக்டட். ஓகேவா? பக்கா. சோ 2 மெத்தட் பார்த்திருக்கோம் இல்ல? ஒன்னு நைட்ரைல்ஸ். ஃபைன். சோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you all.